இப்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் இவ்வளோ நாள் நான் படிக்கவே இல்ல சார். இன்னும் வந்து எங்களுக்கு 70 நாள் தான் இருக்கு. 75 நாள் தான் இருக்கு. இப்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ணா 650 வாங்கிடலாம், 720 வாங்கிடலாம்" அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்களே சார். இது உண்மையா? வாங்க முடியுமா? அப்படின்ற மாரி, "நான் இப்ப தான் சார் பண்ணலாம்னு எனக்கு வந்து வெறி வந்துருச்சு." அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய பேர் கால் பண்ணி பேசுறாங்க. பேரண்ட்டும், "சார் இவ்வளோ நாள் லெத்தாஜியா விட்டுட்டான் சார். எங்களுக்கு வரும் வரும்னு வெயிட் பண்ணி 3 கவுன்சிலிங், 4த் கவுன்சிலிங்கு அப்படியெல்லாம் பார்த்து லாஸ்ட்ல விட்டுட்டு, சரி ஜனவரி ஆயிடுச்சு. அப்புறம் பிப்ரவரிலனா ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்ப நெனைக்கிறேன் சார். ஆனா கவர்மெண்ட்ல சீட் எடுக்கணும்." அப்படின்ற மாரிலாம் சில பேர்லாம் சொல்றாங்க. இது உண்மையாலே சாத்தியமா? இது நடக்குமா? ஏற்கனவே நீ வீடியோல வந்து நெறைய பேரு வந்து யூடியூப்ல வந்து ஆமா 3 மாசத்திலேயே 650 70 நாள்லயே வந்து கவர்மெண்ட் சீட்டு இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படின்றதான் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சார் +2 முடிக்க போறேன். நீட் எக்ஸாம்ல நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போறேன் சார். கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தே ஆகணும். சின்னதுல இருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அது கம்பீரமா நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்டா அப்படின்னா கூட பரவாயில்ல. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணா போறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்றாங்க, பரவாயில்ல என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்றோம், போடுறோம். உங்க குழந்தை அந்த 20ல இருந்தனா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பாத்தீங்களா? சீட்டு வாங்கல கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்றோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணும், ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ரைட்? ரெண்டாவது, இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் பண்ணணும், நீட் எக்ஸாம்ஸ் எழுதி ஆயுஷ் கோர்சஸ் நான் வந்து போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை 15% வெட்னரி வந்து நான் வந்து சீட்ஸ் எடுக்கணும் நீட்டு மூலயமா அப்படின்றவங்களுக்கும், ப்ளஸ் வந்து யாருக்கெல்லாம் இப்போ ஏஹெச் கோர்சஸ் கூட வந்துச்சு, என்ன அலைடு ஹெல்த்து சயின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீட்டு வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்டிஏ கொடுத்துட்டாங்க. அதனால் அது கன்ஃபார்ம்டு. கவர்மெண்ட் ஏற்றுக்கல அதெல்லாம் அடுத்த பட்சம். ரைட்டா? ஆனால் என்டிஏ என்ன பண்ணிட்டாங்க, ஏஹெச்சுக்கும் கொடுத்துட்டாங்க, தென் மிலிட்ரி நர்சிங்கும் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நர்சிங் வந்து என்ன இருக்கு, ஆனர்ஸ் கோர்ஸுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கம்பல்சரி எழுதி ஆகணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த வீடியோ டாபிக் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 650 எடுத்துடலாமா சார், நிறைய பேர் சொல்கிறாங்களே சார் அப்படின்னா, டைரக்ட் ஆன்சருங்க, நோ. யாரோ ஒருத்தர் ஏதோ யூடியூப்ல அப்படியே வந்து நிறைய வந்து வியூஸ் போகணும், நிறைய பேர் வந்து அப்பா பண்ணிட முடியும்ன்றார் இவர் சொல்றாரு, நம்ம அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ற அந்த கதையை வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிடலாம், இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சாத்தியப்பாடுகளே இல்லை. யாருக்கு சாத்தியப்பாடுகள் இருக்குன்னு சொல்றேன். ஏற்கனவே நான் 11th 12th போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப தரோவாக வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளாரிட்டியோட இருக்கேன் சார். நீங்கள் வேணா என்கிட்ட ஃபார்முலாஸ் கேட்டு பாருங்களேன், ஃபிசிக்ஸ் ஃபார்முலா டக்கு 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 டக்குன்னு சொல்கிறேன் சார். இதுவே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸை கேட்டு பாருங்கள், நான் பட்ட 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 பட்டன்னு அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு போடுவேன் சார். ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸு எது இருந்தாலும் என்னால் சொல்ல முடியும் சார். எந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டாலும் பயாலஜியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு வேணா சாத்தியம் இருக்கே தவிர. ஹாய், என் பேர் ரித்யா. நான் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து சேர்ந்துருக்கேன். நாங்கள் வந்து எப்போயும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிப்போம். 6 o'clockலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லி தருவாங்க. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து ஸ்டடீஸ் இருக்கும், கூடவே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுவேன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. புதுசாக எதுவுமே தெரியாது சார் எனக்கு. இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 11th படிக்கல சார். 12th போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போ தான் சார் 12th போர்டுக்கு நான் படித்தேன்.
11th எங்கள் ஸ்கூலில் போர்டு எக்ஸாம்ஸே இல்லையா சார், அதனால் நான் எதுவுமே படிக்கல சார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கனவு வந்து கனவு அப்படின்னு நான் சொல்ல வரல. மருத்துவம் கனவு வந்து கண்டிப்பாக நிறைவேறும். எப்படி நிறைவேறும் அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். அவ்வளோதான் மார்க் வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ரைட்டா, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டேன், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லாம் தரவா இருக்கேன், ரிவிஷன் பண்றேன், எப்படி ரிவிஷன் பண்றேன், மார்க் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்றவங்களுக்கு தான். அதுவும் ரிவிஷனே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் வராது அகைன். இப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் இல்லைன்னா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் எழுதி ஒரு நாள் வந்து ரிவிஷன் பண்ணி அந்த மாதிரி போறாங்களோ அவங்க தான் வந்து சாத்தியம் இருக்கு. ரைட்டா, அதனால தேவையில்லாம வந்து இது பண்ணிக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு பண்ணிடலான்றாங்க, நான் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், பிளான் வித்தவுட் பிளான் ஹவ் யூ கேன் ப்ரொசீட். ரைட்டா, பிளான் இல்லாமல் வந்து பண்ண முடியாது. இப்போவெல்லாம் கடகடன்னு பண்ணுறவங்க, நான் பிளான் இல்லாமல் பண்ணுறவங்க தான் நான் இப்போ படிச்சிருவேன்னு ஓடுறவங்க. யாரோ ஒருத்தர் கொடுப்பாரு பிளான், அவர் பிளான் எல்லாம் வச்சு எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியாது. உங்களுடைய பிளான் என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 11th 12th நான் படிச்சுட்டேன் சார், ஓரளவுக்கு எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து 87 டாப்பிக்கில் எனக்கு வந்து நல்ல அருமையாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 60 டாபிக்ஸ் இருக்குது சார், இன்னும் ஒரு 27 டாபிக்ஸ் தான் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணால் வந்து வந்துடும் சார் அப்படின்றவங்க கூட சாத்தியம் இருக்குது. புரியுதுங்களா? 50% கூட சரி ஓகே நான் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கேன் சார், 50% கூட நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணால் வந்துடும் சார், ஆனால் நான் வந்து இப்போ மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார், மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து எரர் போட்டு அதில் என்னன்றதை ஐடென்டிஃபை அதை ரெக்டிஃபை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இருக்குது. ரைட்டா, அதனால் தேவையில்லாமல் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு, யாரெல்லாம் வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை ஹாய், நான் ஸ்ரீயோட சிஸ்டர் பேசுகிறேன். என் தங்கச்சியும் ஹாஜி அகாடமியில் தான் படிக்கிறா. இங்கே போன வாட்டி ஸ்கோர்ஸ் பார்த்தோம், அதை விட இந்த வாட்டி ஸ்கோர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி அவள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அவள் இப்போ நிறையா அவளோட இன்பில்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கன்ஃபார்ம் 100% அவள் இந்த வாட்டி கவர்மெண்ட் ஸ்கோர் பண்ணிடுவான்னு. நீங்கள் எந்த விதமான யூடியூப் சேனலையும் பார்க்கக்கூடாது சார். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்து சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கையில் எந்த விதமான மொபைல் ஃபோன்ஸையும் இந்த டைமில் கொடுக்காதீங்க. ரைட்டா, மொபைலில் பார்த்து படிச்சுக்கிறேன், மொபைலில் பார்த்துட்டு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறேன், மொபைலில் பார்த்துட்டு இனிமேல் கற்றுக்கிறேன், சான்ஸே இல்லை. இனிமேல் கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கே நான் இன்ஸ்டியூட் போனேன், அதில் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு புரியல, இனிமேல் தான் நான் வந்து போய் பார்க்குறேன், நான் உங்களுக்கு என்னப்பா நான் மொபைலில் பார்த்தே நான் கவர்மெண்ட் சீட் எடுத்துறேன் அப்படின்னு சில குழந்தைங்களாம் சொல்லும். கேட்டுங்க, நல்லா இருக்கு, நல்லா சூப்பர்ப்பா நீ சொல்கிறதெல்லாம், நீ போய் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் போன்னு சொல்லு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்டியூஷனில் போர்ஷன் முடிச்சுட்டாங்க, நானே வீட்டில் உட்காந்து டிவிஷன் பண்ணிக்கிறேன், நானே வீட்டில் உட்காந்து எழுதிக்கிறேன், அந்த குழந்தைங்களுக்கும் சீட்டு வராது, மறந்துடுது. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக வராது. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக எனக்கு என்ன தெரியல அப்படின்றது ஒவ்வொரு விஷயமும் நான் டீச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்தேன், நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு டவுட் இருக்குது, நாளைக்கு போகிறேன் டீச்சர்கிட்ட கேட்குறேன், கிளியர் பண்ணுறேன், அங்கே உட்காந்துட்டு ஒரு 50 சம் போட போகிறேன், போட்டுட்டு எனக்கு டவுட் இருக்கும் டீச்சர்கிட்ட கேட்குறேன், அங்கே இல்லைன்னா நான் ஒரு பேப்பரை வாங்கி எழுத போகிறேன் அப்படின்னு வெறித்தனமாக இந்த டைமில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வந்து பண்ணால் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சீட் வாங்க முடியும். சரியா, இது இல்லைன்னா சும்மா ஏமாத்து வேலை தான். உங்கள் குழந்தை நானே படிச்சுட்டு போவேன்ப்பா, வீட்டில் உட்காந்துட்டு நானே செஞ்சிருவேன்ப்பா, மார்க் டெஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு பேப்பர் வாங்கி கொடுத்தா போதும்ப்பா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. மார்க் டெஸ்ட் வந்து எப்படி வந்து எக்ஸாம்ஸ் வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே சேம் டைப்பில் நீங்கள் போய் நேரடியாக எக்ஸாம்ஸை எழுதி பழகணும். முடியாத பட்சம் வீட்டு பக்கத்தில் எதுவும் சென்டர் இல்லை, எனக்கு வந்து வேலை இல்லை, நான் செல்ஃப் ஸ்டடி தான், நான் எந்த சென்டருக்கும் போக முடியாது அப்படின்றவங்க வேணும்னா வீட்டில் இருந்து எழுதிக்கலாம். அதுக்கு எதனா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆரில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், அம்பத்தூர், பெரம்பூர் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதணும் அப்படின்னாலும் வி ஹாவ் த மார்க் டெஸ்ட் ப்ரோக்ராம்ஸு. நீங்கள் அது வந்து எழுதிக்கலாம். ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சார்ஜ் தான் சார்ஜ் பண்ணுறோம், 250 rupees. எப்படி நீ என்டிஏ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும். 2லேருந்து 5 வரைக்கும், மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டேன்றது காமன் ஃபார் ஆல். ரைட்டா, யாருன்னா ரிக்வஸ்ட் கேட்குறவங்களுக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இருக்குது. அது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சார் எனக்கு அதெல்லாம் இல்லை சார், எனக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சார், எனக்கு வந்துலாம் அவ்வளோ தூரம்லாம் எழுத முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் ரிக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. 9176552121
நீங்கள் கேட்டிங்கன்னா 3 டெஸ்ட் பேப்பரு, மார்க் டெஸ்ட் பேப்பரு எப்படி என்டிஏல இருக்குமோ அதே மாதிரி பேப்பரு, 590 ருபீஸ். நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த ஜிபே நம்பருக்கு 9176552121 இந்த நம்பரில் 590 போட்டுட்டு அந்த பேமெண்ட் டீட்டெயிலை வந்து அப்படியே அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர் வந்துடும். அந்த 3 பேப்பர் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 3 பேப்பர் எழுதலாம். மொத்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரியா? பண்ணலாமா? தேவையில்லாமல் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சான்சஸ் வந்து 100% இல்லை. நீங்கள் எழுதி வச்சிங்க. அப்படி நீங்கள் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு வருது அப்படின்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தரேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு சேலஞ்ச் பண்ணணும். ஆமாம் சார், நான் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஃப்ரெஷ்ஷு, நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு வாங்க. நான் அக்ரிமெண்ட் நம்பர் 2 பேர் போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா? இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வரவங்களுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்கலாம், பாஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ஆர்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். போர்டு எக்ஸாம்ஸ் இப்போ 11th 12th படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க மார்ச்சில். முடிச்சதுமே மார்ச் 3rd வீக்கில் நம்ம ஒரு 35 டேஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், கிராஷ் கோர்ஸு. அதில் வி ஆர் கிவிங் த கேரண்டி டு குவாலிஃபை நீட். அவ்வளோதான். அதில் வந்து அப்படியே மேலே வளைச்சி நான் வில்ல எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ரைட்டா? அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கோ அந்த கிராஷ் கோர்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஐடியா இருக்கிறவங்க 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே, வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் எனக்கு தாராளமாக தைரியமாக கால் பண்ணுங்கள், பேசலாம். தேங்க்யூ சார். +2 முடிக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போகிறேன் சார். கவர்மெண்ட் காலேஜை எடுத்தே ஆகணும். சின்னதுலேருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அது கம்பீரமாக நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போகிறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்ணுறாங்க, பரவாயில்ல, என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். உங்கள் குழந்தை அந்த 20ல் இருந்ததுன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பார்த்தீங்களா? சீட்டு வாங்கலை கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்ணுறோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்கள்.